இந்த மக நட்சத்திரத்துல அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பா இருக்காதுன்னா ரோகிணி நட்சத்திரம் கண்டிப்பா துரதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வீடு கட்டுறது, பத்திரப்பதிவு பண்றது, ஒரு ராஜ நிலவுகள் வைக்கிறது, கிரக பிரவேசம் பண்ணுவது, பூமி பூஜை போடவே கூடாதுங்க. நிலத்துக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கீகாரம் ஆகக்கூடாதுங்க. இப்படி நீங்க பண்ணிட்டாலுமே உங்க ஜாதகத்துல வீடு கட்டுற பாவம் நல்லாவே இருந்துட்டா கூட எப்படியாவது உங்களை கொண்டு போய் சிக்க வச்சு அந்த நட்சத்திரம் வேடிக்கை பார்க்கும். ஏன்னா ஒரு கிரகம் தானா வேலை செய்யாது. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் வேலை செய்யும். கிட்டத்தட்ட இதுதான் ஜோதிடத்துல லாஜிக்கே. அப்ப நட்சத்திரத்துக்கு தான் அவ்வளவு வலிமை. அப்ப என்ன ஆகும்? அவங்க வீட்டுல பெண்களுக்கு பாதிக்கப்படும். குடும்ப தலைவிக்கு ஆகாது, பர்டிகுலரா அம்மாவுக்கு ஆகாது. வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளை கொடுத்தே தீரும். அதே மாதிரி கடன், சண்டை, சச்சரவு, நெருப்புக்கு சமமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் அவங்க அனுபவிச்சே தீருவாங்க.